உன்னை காதலிச்சே என் ஆசிஸ்ட் என் வாழ்க்கை போச்சு என் வாழ்க்கை போச்சு என்றாக. எஸ், இன்னைக்கு நாசிஸை தாண்டி நாசிஸ் கூட இருக்கிற ஒரு ஸ்வீட் பர்சனாலிட்டியை பற்றி பார்க்க போகிறோம். டார்க் எம்பத், த ரைட் ஹேண்ட் ஆஃப் த நாசிசிஸ்ட்னு சொல்கிறார்கள் இல்லையா? ஒரு நாசிஸ் தன்னோட இன்டென்ஷனை வந்து நிறைவேற்றுறதுக்கு அவங்க மட்டும் இருந்தால் பத்தாதுல்ல, எவ்வளோ நேரம் தான் அவங்க இது பண்ணுவாங்க, கொஞ்சம் டயர்டாக இருக்கும்ல, அவங்களுக்கு ஆட்கள் வேணும்ல. அது அந்த மாதிரியான ஒரு ஆட்களில் அதில் பொதுவாக ஃப்ளைங் மேக்கீஸ் இருக்குது. அந்த ஃப்ளைங் மேக்கீஸில் ஒரு கேட்டகரி தான் டார்க் எம்பத்துங்கிறது. டார்க் எம்பத்தை ஆக்சுவலாக நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஓகே, விச் மீன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பழகிருப்பீங்க, ஆனால் அவங்க அப்படிப்பட்டவங்க தான் உங்களுக்கு தெரியாது. டார்க் எம்பத்துனா யார் இல்லைன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, அவங்களுடைய அம்மாவோ அப்பாவோ வர்றாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. சப்போர்ட் பண்ணி நீ எப்படி என்னுடைய பொண்ணை பற்றி பேசலாம், இல்லை என்னுடைய பையனை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவங்களோட சண்டை போட வர்றாங்கன்னு வைங்க. அவங்க ஆக்சுவலி டார்க் எம்பத்து கிடையாது. டார்க் எம்பத்து வேற என்னங்கிறது நீங்கள் பார்த்துருவோமா? ராஜா யாழப்பூர் போட்டு. Welcome to the Human Expert Tamil. I am your Rajkumar Pandian, psychologist. Yes, what is the nature of their? Yes, what is the nature of them? The dark empath. அப்படின்னா யார்கள் யார் அப்படின்னு பார்த்துருமா? appears peaceful. என்ன பயங்கரமான கடலில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்க ஆட்களுக்கு ஒரு நடுவில் வந்து ஏதோ ஒரு படகு வந்த மாதிரி, திடீர்னு பார்த்தா ஒரு ஹெலிகாப்டர் வந்து உங்களை ரெஸ்கியூ பண்ணுற அளவுக்கு வந்த மாதிரி வந்து உங்களுக்கு அப்படியே ரொம்ப அப்படியே கன்சோலாக, பயங்கரமான வெயில் அலைகிறீங்க, பார்த்தா ஒரு மரத்தினுடைய நிழலுங்கிறது எப்படி இருக்கும் உங்களுக்கு, அப்படியே உங்களை கன்சோல் பண்ணுற மாதிரி ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு ஆளாக அவர்கள் இருப்பார்கள். சூப்பராக இருக்கும். அவங்ககிட்ட பேச பேச பா மனசில் இருக்க பாரமே போச்சுப்பா, கொஞ்சம் இறக்கி வச்ச மாதிரி இருக்கு இப்போதான் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். நீங்கள் அவர்கள்ட்ட பற்றி நாசிஸ்ட் பற்றி நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம், அவங்க எல்லாத்தையும் ரொம்ப ஸ்மைலிங் ஃபேஸோட கேட்டுப்பாங்க. அடுத்து ஸ்பிரிச்சுவல் ஃபேக்கேட். ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டாகவும் இருப்பாங்க, ட்ரெடிஷ்னல் ஓரியன்டாகவும் இருப்பாங்க. சில நேரங்களில் வந்து ஃபிலாசபிக்கலாக தத்துவ ரீதியாக நிறைய விஷயங்கள் பேசுவாங்க, நாலேஜபிளாக நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. அவங்க பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். ஆஹா, எப்படிப்பட்ட ஒரு வைஸ் மேன் இல்லை ஒரு வைஸ் உமேனை வந்து நம்ம பக்கத்திலே வச்சிருக்கிறோம். இவ்வளோ பெரிய விசிடம் இவங்களுக்கு இருக்குது, இவங்களை விட்டுட்டு வேற யார்கிட்ட போய் நம்ம ஹெல்ப் கேட்க போகிறோம்? அந்த அளவுக்கு அவங்க பேசுறதுல வந்து பல நாட்டிகளுடைய கதை இருக்கும், புராணங்கள் இருக்கும், இதிகாசங்கள் இருக்கும், என்ன பைபிள் இருக்கும், குரான் இருக்கும், எல்லாமே இருக்கும். ட்ரெடிஷனாக அப்படியே பயங்கர ட்ரெடிஷ்னலாக இருக்கும். அப்படியே பயங்கரமாக வந்து அப்படியே ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷன் நடந்த விஷயங்கள்லேருந்து எல்லாத்தையும் சொல்லுவாங்க. தத்துவங்கள் ஃபிலாசபிக்கலாக வந்து பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. தத்துவங்கள் அப்படிங்கிறது எப்படிப்பட்டது, வாழ்க்கை என்றால் என்ன, மேரேஜ் லைஃப்னா என்ன, இதுனா என்ன, அதுனா என்ன, நம்ம ஏன் இப்படி யோசிக்கிறோம், நம்ம ஏன் அப்படி யோசிக்கக்கூடாது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரப்பிஸ்டே தேவையில்லைப்பா, இதோ இருக்கிறாங்க எங்கள் அக்கா இருக்கிறாங்க, இல்லை எங்கள் அண்ணன் இருக்கிறாரு அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவ்வளவு அழகாக இருக்கு. மேட்டர் ஓவர் ஹியர். அடுத்த கட்டம் தான் ரொம்ப முக்கியமானது, நார்மலைசிங் த அப்யூஸ். ஸ்பிரிச்சுவலாக பேசுனாங்களா, ஸ்பிரிச்சுவலாக அவங்க என்ன பேசுவாங்க அப்படின்னா, நீங்கள் அவர்களோடு ஒரு நாசிஸ்டோடு வாழ்றதுக்கு என்னென்ன கட்டாயம் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு வந்து இதெல்லாம் வந்து கடந்து போறதான் வாழ்க்கை, இதெல்லாம் கண்டுக்காம போறதான் வாழ்க்கை, இதெல்லாம் சகிச்சுட்டு வாழ்றது தான் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஒரு பொண்ணு தன்னுடைய பெண்மை எப்படி நிரூபிக்கணும், இதுதான். திஸ் இஸ் வாட் வி கால் த மென்டல் ஸ்ட்ராங் பிலாசபி. திஸ் இஸ் வாட் இஸ் வி கால் த மென்டல் ஸ்ட்ரென்த். மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கிற பர்சன் யாரா இருப்பாங்க, அப்படியே நேருக்கு நேராக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க தான். சரி அப்படியா ஃபேஸ் பண்ணவா, போய் நான் சண்டை போட்டுறவா, அது பண்ணிடுவா, இது பண்ண, அதெல்லாம் பண்ணக்கூடாது. அமைதியாக கையாளு, அமைதியில் வென்று கொடு. சரி நான் அமைதியா இருக்கவா, அப்ப அவங்க பேசுற விஷயங்களுக்குலாம் நான் வந்து அப்படியே அமைதியா சைலன்ஸ் ரெஸ்பாண்ட் கொடுத்துருவா, அப்படி இல்லை, இரு உடனே அவசரப்படாத, உடனே கண்ண என்ன, அவங்களுக்கு தேவையான விஷயத்த செஞ்சு வச்சிரு, அவங்க கிட்ட நீ நடிச்சிரு. அந்த அபியூஸுக்கு என்ன ஆயிடு, நீ விக்டிம் ஆயிருங்கிறத சொல்லாம சொல்லுவாங்க அவங்க, அப்படி நடிச்சிரு, அப்படி போயிடு.
ரைட்டா? என்ன அடித்தாலும் என்ன அவனை வந்து எவ்வளோ பெரிய போட்டு அவனை போட்டு எவ்வளோ அப்யூஸ் பண்ணாலும் அடுத்த நிமிஷம் வந்து அவங்களுக்கு தேவையான விஷயம் என்னவோ அதை செஞ்சு வச்சிரு. செஞ்சு வச்சுட்டா பிரச்சனை சால்வ்டு. இல்லைங்க அவங்க இந்த மாதிரி இந்த அளவுக்கு என்னை அடிச்சுட்டு பயங்கரமாக இது பண்ணிட்டு அவங்க செஞ்ச தப்புக்கு என்ன சாரி கேட்க சொல்கிறாங்க, எப்படிங்க இது முடியும்? கேட்டுரு. சாரிங்கிறது என்ன? சாரி கேட்கறதுனால என்ன ஆயிரப்போகுது? ஒரு வார்த்தை தானே. அடிக்கிறாங்க, எனக்கு பயங்கரமா வலிக்குது, இந்த 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 வலியை விட நான் வாங்காததா நீ பார்த்துருக்க? இல்லை அந்த அவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து பண்ணாத ஒரு விஷயத்தையா நீ பண்ணிட்ட? அவங்க அவ்வளோ வலியும் தாங்கிட்டு வச்சுக்கிட்டு பிள்ளைகளை இவங்க கூடயே இருந்து வளர்த்து இன்னைக்கு வந்து பெரிய ஆளாக வந்து ஆயிருக்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா அவங்களுடைய பொண்ணை தானங்க நீங்கள் சொல்கிறீங்க. அந்த பொண்ணு வந்து பயங்கரமாக வந்து அந்த பொண்ணு பயங்கர டிப்ரெஷனில் போய் ட்ராமாவில் போய் அப்படிலாம் சைக்கலாஜிக்கலாக நிறைய அந்த பொண்ணு வந்து பாதிக்கப்பட்டிருக்குங்க. அந்த அம்மா வந்து அப்படி பொறுத்து பண்ண தான் நான் நினைக்கிறேன். அதுதான் வேற கதையாக இருக்கும். அந்த பொண்ணு மென்டலி வீக்காக இருக்கனால தான் பொறுத்து போகுது. அப்படி ஆயிடுச்சு. நீ மென்டலி ஸ்ட்ராங்காக இருந்தால் ஒரு நாசிஸோடு நீ வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேக்கான மோட்டிவேஷனை இவர்கள் கொடுப்பாங்க. தன்னுடைய நாலேஜு, தன்னுடைய எக்ஸ்போஷர், தன்னுடைய ஃபிலாசபிக்கல் ஓரியன்ட் ஸ்ட்ரென்த்து, தன்னுடைய கடவுள், இதை எல்லாத்தையும் எதுக்காக கொண்டு வருவாங்கன்னு சொன்னால், ஒரு நாசிஸ்டுக்கு நீ அடங்கிப்போ அப்படிங்கிறத வந்து நீ கடைசி வரைக்கும் விக்டிமாயிரு, உன்னுடைய குழந்தைங்களையும் அதுக்காக நீ பலி கொடு, அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படியே இருன்னு சொல்லி நான் அந்த ஒரு அப்யூஸை நார்மலைஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஆட்கள் உங்களிடம் பேசுவார்கள். அதனால தான் நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க வந்து அப்படியே அமைதியாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு நிறைய டைம் கொடுப்பாங்க. விட்டு பிடிக்கிற பாலிசி மாதிரி எடுத்தோடனே பிடிச்சிடக்கூடாது. அப்படியே டைம் கொடுத்து உங்களை வந்து அவர்கள் நம்ப வைக்கிறதுக்கு பலவிதமாக அப்படியே பார்க்குறதுக்கு பீஸ்ஃபுல்லாகவும் அப்படியே பயங்கர ட்ரெடிஷ்னலாகவும் இவங்க தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய வழிகாட்டி, இவங்களை ஃபாலோ பண்ணோம்னா அவ்வளோதான் போல நமக்கு அப்படிங்கிறது நமக்கு தோணும். This is what narcissist alley. இவர்கள் எப்பயுமே வந்து ஒரு நாசிஸ்ட்டை எதிர்த்து கேள்விகள்னு சொல்ல மாட்டாங்க. நாசிஸ்ட் கிட்ட அமைதியாரு, நாசிஸ்ட் கிட்ட வந்து கோஆப்ரேட் பண்ணாம இரு, உன்னுடைய வாழ்க்கையை பாரு, நீ வந்து இந்த அபியூஸ் ஓரியன்டா இவ்வளவு விதமான பிரச்சனைகள் நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க, உன் உடம்பு ரீதியாக இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, உன் குழந்தைகளுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இது எல்லாத்தையும் நீ பொறுத்து போகணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படி இந்த சொசைட்டின்னு சொல்லலை, எந்த ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியும் அது சொல்ல கிடையாது. நீ நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருவேளை ஏதாவது ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது எதுவாக இருந்தாலும் பொறுத்துக்கிட்டு வாழு அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்பிரிச்சுவலுங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு ஒத்து வராது. ரொம்ப டைரக்டாகவே சொல்லணும். திருக்குறான் என்ன சொல்லுது? ஒரு ஆணுக்கு கூட தான் வந்து தலா கொடுக்கணும்னு சொன்னால் ஒரு காரணம் தேவை, ஒரு பொண்ணுக்கு வந்து தேவையில்லை. அப்போ வேணான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். காரணங்களை கேட்காது. ஒரு பொண்ணே வந்து ஒருத்தனை வேணான்னு சொல்லுதுன்னா நீ அவங்ககிட்ட காரணம் கேட்காது, விட்டுரு அப்படின்னு திருக்குறான் சொல்லுது. இஸ்லாம் சொல்லுது அந்த மாதிரி. இந்த மாதிரி ஆரோக்கியமாக வந்து உறவுகளை வந்து செய்யக்கூடிய இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வந்து வழிகாட்டக்கூடிய ஸ்பிரிச்சுவாலிட்டி நம்ம கையில் வச்சுக்கலாமே தவிர, நம்மளை திருப்பி ஒரு அபியூஸ்குள்ளேயே இருன்னு சொல்கிற எந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, எந்த ஃபிலாசபியும், ஏன்னா எந்த கடவுள் மத குருமார்கள் யாருமே நமக்கு தேவையில்லை. நம்மளுடைய பெயினை பொறுத்துக்கிட்டு இதுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு அதனால என்ன பிரயோஜனம்? இதுலேயே நான் இருக்கிறேன், பெயினை பொறுத்துக்கிட்டே இருக்கிறேன், இதனால என்ன பிரயோஜனம் அடைஞ்சிட போகிறேன்? இதில் நாசிஸ்டுக்கு அவங்களுக்கு பிரயோஜனத்தை தவிர எனக்கு என்ன விதமான பிரயோஜனம் அமைஞ்சிட போகுது? என் குழந்தைகளுக்கு இதில் என்ன பிரயோஜனம் இருக்க போகுது? இன்னைக்கு ஃபீஸை கட்டினா இதே ஒரு பர்சன் தான் நாளைக்கு வந்து என்ன பண்ணுவார், நான் ஃபீஸை கட்ட மாட்டேன்னு சொல்லுவார். இன்னைக்கு ரொம்ப அன்பாக பார்த்துக்கிற என்னுடைய மனைவியாக இருக்கட்டுமே, என்னுடைய மனைவி தான் நாளைக்கு வந்து இந்த பொண்ணை வச்சு, என்னுடைய பொண்ணை வச்சு என்கிட்ட ஒரு பெரிய கேம் விளையாடுவான். அப்போ இது குழந்தைங்களுடைய மனதுங்கிறது எப்படிப்பட்ட அளவில் பாதிக்கப்படும்? இதை எதையுமே லாஜிக்கலாக வந்து அக்செப்ட் பண்ணிக்காத, புரிஞ்சுக்கலாம் கிடையாது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பட் இது எதையுமே லாஜிக்கலாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு தேவையான ஒரு சரியான கைடன்ஸை கொடுக்காத எந்த ஒரு ஈர வெங்காயத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. This is what the dark empaths do. எக்ஸாக்டாக செய்யறது. நார்சிசிஸ்ட் என்னைக்குமே வந்து அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு இதாக வந்து நார்சிசிஸ்ட் நம்ம நினைப்போம் நார்சிசிஸ்ட் அவ்வளோ பெரிய ஆள், ஆனால் அவங்களே வந்து இந்த அக்கா சொன்னால் கேட்டுக்குவாங்க, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான அக்கா அவங்க அப்படின்னு. அது கிடையாது. நார்சிசிஸ்ட் ஏன் சொல்கிற கேட்குறாங்கன்னா, நார்சிசிஸ்ட் அந்த அக்கா வந்து இந்த நார்சிசிஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி சொல்லும், அதனால அது இது பண்ணுது, வேற ஒன்றும் கிடையாது. இதே அக்கா வந்து ஆப்போசிட்டை பேச சொல்லு நார்சிசிஸ்ட் கிட்ட, கேட்குமா? அது கேட்காது. திஸ் இஸ் வாட் தே ஆர்.
இந்த மாதிரி ரொம்ப சைலண்ட் கில்லரை வந்து என்றைக்குமே வந்து நம்ம பக்கத்தில் வச்சுக்கூடாது. ரொம்ப ரொம்ப ஹைப்பர் விஜிலண்ட்டாக இந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட இருக்கணும் இல்லையா? வாட் டு டூ? யா, இன்க்ரீஸ் த எமோஷனல் இன்டெலிஜென்ட். எஸ், 2 விதமான எமோஷனல் இன்டெலிஜென்ட்ல இங்கே 2 விதமாக பேசலாம். ஒன்று, நம்மளோட எமோஷன்ஸ். நாம ஏன் இந்த மாதிரி வந்து எப்போ பார்த்தாலும் நார்சிஸ்டிக்கு ஃபேவரபிளாக பேசக்கூடிய ஆட்கள், அது ஏன் நமக்கு இனிக்குது? அது ஏன் பரவாயில்ல, அப்படி கூட நம்ம போயிடலாமே அப்படின்னு ஏன் நமக்கு தோணுது? இந்த அபியூஸ் எல்லாம் நார்மலைஸ் பண்ணுறதுக்கு அவங்க 60% எஃபோர்ட் போட்டாங்கன்னா, நான் 40% எஃபோர்ட்டை நான் எப்படி நான் போடுறேன்? ஏன் இதுக்குள்ளே நான் இப்படி பண்ணுறேன்? இதுக்குள்ளே நான் ஏன் அகப்பட்டு கிடக்கேன்? இதுக்குள்ளே நான் ஏன் மாட்டிக்கிட்டு இருக்கேன்? இந்த ஓரியன்டாக என்னோட எமோஷன்ஸை நான் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த இன்டெலிஜென்ஸ் தேவைப்படுது. 2வது வகை என்ன? அடுத்தவர்கள் சொல்கிற விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கிற ட்ரூ இன்டென்ஷன் என்ன? அவங்களோட எமோஷன் ஓரியன்டாக அவங்க என்ன மாதிரியான இன்டென்ஷனை வச்சுருக்காங்கங்கிற சைக்காலஜி தெரிஞ்சுக்கிறதுக்கும் நமக்கு எமோஷனல் இன்டெலிஜென்ட்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸ்பாட் ஹிடன் கேம்ஸ். இது ஒரு கேம். இந்த கேமில் எவ்வளவு அழகாக நான் மாட்டிக்கிட்டு இருக்கோங்கிறத பாருங்கள். அந்த அவேர்னஸ் நமக்கு வரணும். நம்ம ஒரு நார்மல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழலை. இங்கே நமக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைங்கிறது ஒரு நார்மல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை கிடையாது. அதனால தான் இந்த சொசைட்டியில் நார்மல் இந்த கப்புள் கவுன்சிலிங்கு, இந்த கப்புள் ரிலேஷன்ஷிப்காக தர்றேன், நான் கப்புள் தெரப்பி தர்றேன், அது தரேன், இது தரேன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் எது சொல்கிற விஷயங்களும் நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஆப்ட் ஆகவே மாட்டேங்குது. காரணம் என்ன? நமக்குள்ளே இருக்கக்கூடியதுங்கிறது கப்புள் ஓரியன்டான கம்யூனிகேஷன் கேப்போ அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் கிடையாது. இது ஒரு நார்சிசிஸ்ட் என்ற மனநோயாளிக்கும் அவங்கக்கிட்ட எப்படியோ நான் மாட்டிக்கிட்டு வல்னரபிளாக இருக்கக்கூடிய ஒரு விக்டிம்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய வெறும் ஒரு அட்டாச்மெண்ட் ஸ்டைல். இது அப்படிப்பட்ட ஒரு அட்டாச்மெண்ட் தானே தவிர இதை ஒரு ரிலேஷன்ஷிப்பாக கூட நம்ம சொல்ல முடியாது. புரியுதா? ஸோ we need to understand the hidden games. Yeah, the individual therapy we can offer. Yeah, of course, yes, we are offering. இண்டிவிஜுவல் ஆன்லைன் தெரப்பி அப்படிங்கிறது இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கும், இந்த மாதிரி மனுஷங்களை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கும், முக்கியமாக நம்மளுடைய எமோஷன்ஸ் பற்றி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும், நான் ஏன் இந்த மாதிரி ஒரு லூப்பில் மாட்டிக்கிட்டு இருக்கேன், நான் ஏன் எங்கே போனாலுமே மாட்டிக்கிறேன், எப்படி உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒரு விக்டிமாக மாறுறேன், இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இண்டிவிஜுவல் தெரப்பி அப்படிங்கிறது இருக்குது. தாராளமாக நீங்கள் வந்து நம்ம ஆன்லைனில் அட்டன் பண்ணலாம். அதுக்கான நம்பருங்கிறது நம்ம அட்மினுடைய நம்பருங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தாராளமாக நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். அண்ட் வி ஹாவ் அ குரூப் தெரப்பி ஆல்சோ. நம்மளை மாதிரியே இருக்கக்கூடிய சர்வைவர்ஸ் அவங்க செய்யக்கூடிய டிஸ்கஷன், அது மூலமாக குடிக்கிற எக்ஸ்போஷர்னு சொல்லிட்டு ரொம்ப பலவிதமான ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது நம்ம குரூப் தெரப்பியில் ஆன்லைனில் இருக்குது. ஸோ இன்னும் வீக்லி ஒன்ஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் தாராளமாக இது பண்ணிக்கலாம், கேட்டுக்கலாம். ஸோ இதை பற்றியான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம அட்மின் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தாராளமாக கேட்டு வாங்கிக்கிங்க. ஓகே, வேறு என்ன கதை? இப்படி கேம் எல்லாம் வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த கேமை நம்ம ஏன் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆக விட்டுக்கிட்டு இருக்கோங்கிறத நீங்களே செல்ஃபாக யோசிச்சு பாருங்க. That is what